வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னைக்கு நம்ம திருமந்திரத்தில் நூல் குறிப்பு அதை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு திருமந்திர நூலில் என்ன இருக்குது அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நேற்று நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அரிய வகையான யக்கியம், அதுதான் குண்டலினி வாயு. அது இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த இதில் அதனுடைய கண்டினியூஷனாக ஒரு சில பாடல்கள், அதில் நம்மளுக்கு அற்புதமான விஷயங்கள் இதில் தெரியுது. திருமூலர் இந்த ஆகமம் நூல் இங்கே சொல்கிறதுக்காக இங்கே வந்தேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி என்ன மொழியில் இருக்கோ அந்த மொழியில் புரியக்கூடியதில் இன்று சொல் நூலாக எடுத்து உரைத்தேனே அப்படிங்கிறார். ஸோ இதில் ரொம்ப மிகப்பெரிய உண்மை இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதார பாடல்கள். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அதுபோக அவர் யார் கூட எல்லாம் வருவார், எப்படி வருவார், நீ எப்படி இருக்கணும், உன்னை நீ எப்படி மாற்றிக்கிடணும், இது எல்லாமே விளக்கமாக சொல்கிறார். ஒரு 10-100 பாடல்களுக்கு மேலே இருக்குது அந்த இதில். ஸோ அவர் இன்னும் சதா சிவமாக இருக்கிறார் அப்படின்ட்டு அந்த பாடல் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அந்த வகையில் ஒரு 4-5 பாடலை பார்க்கலாம். ஸோ திருமூலர் நம்ம கூட வரணும், நம்ம கூட அவர் நமக்கு வழித்துணையாக இருக்கணும் அப்படின்னா அவர் சொல்கிறபடி நம்ம வாழணும், அறத்தோடு வாழணும். அப்படிங்கிறத அந்த ஔவை சொல்கிறது தான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். அந்த மாதிரி இவரும் இயமம் நியமம் அப்படின்னு சொல்லி வகுத்து வச்சுருக்கிறாங்க. இறைவன் வகுத்தது இதெல்லாம். அவங்க இறைவன் என்ன வகுத்து வச்சுருக்கிறானோ இந்த உலகத்தில் உயிர்களுக்கு, அதன்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அவனடி சேருவது உறுதி. அதில் நம்மளுக்கு சிவலோகத்தில் நம்மளுடைய செயல்களின் விளைவை பொறுத்து நம்மளுக்கு அங்கனுக்குள்ளே பொசிஷன் இருக்குது. அந்த உலகத்தில் நம்மளுக்கு பொசிஷன் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஒன்று நரகத்துக்கு போகலாம், இல்லை சொர்க்கத்துக்கு போகலாம், தேவலோகத்தில் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் அங்கே இருக்குது. இது எவ்வளவோ கோடி யுகங்கள் கடந்து. யுகம் அப்படின்னா பூமி அப்படின்னும் இருக்குது. எத்தனையோ பூமி இது மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறார். நம்ம அந்த மாதிரி அவர் சொல்கிற அந்த யுகம் அப்படின்றத என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். 74வது பாடலில் கடவுள் வாழ்த்தில் தான் அவர் எல்லாமே கடவுள் வாழ்த்தில் டீட்டெயிலாக சொல்லிடுறார். செப்பும் சிவாகமம் என்னும் அப்பேர் பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்தி தாழ் பெற்று தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்டபின். சிவராஜ நடனம் இங்கே சுழுமுனை நாடில் ஓப்பன் பண்ணி அந்த கூத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேனே அப்படிங்கிறார். அந்த கூத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ இவர் பூமியில், இந்த பூமியில் இருந்தாரா, யுகம்னா பூமின்னு மீனிங் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 40 லட்சமோ என்னமோ இருக்குது 4 யுகம் அப்படின்றது. இந்த சதுரயுகம், கலியுகம், இந்த மாதிரி இப்போ கலியுகம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, பஞ்சாங்கத்தில் எல்லாம் இருக்குது. அது மாதிரி ஒரு 40 லட்சம் வருஷங்கள் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி 40 லட்சம் வருஷங்கள் அந்த 7 கோடி யுகம் இருந்தேனே அப்படின்ற பாடல்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேனே அப்படிங்கிறார். கோடி யுகம் இருந்தேனே அப்படிங்கிறார். ஸோ யுகம் அப்படிங்கிறது ஒரு 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 இந்த கலியுகம் 4,80,000 வருஷமோ என்னமோ இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேன் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க எத்தனை வருஷங்கள். பூமி தோன்றி ஆதி மூலம் அவர் கூடயே அன்னைக்கே அவங்க கூட பயணித்ததில் அகத்தியர், அதுக்கப்புறம் திருமூலர், இவங்க அதுக்கப்புறம் 18 சித்தர்கள் அப்படின்றது, சிவவாக்கியர், நந்தி, திருமூலர் குப்பு, அது 4 பேர். இது அதுக்கு கீழே இருக்கிறதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. இவரை புகழ்ந்து பாடுறதில்ல. மூலன் உரை செய்த மூலனை நாடினம் அப்படிம்பாங்க. அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. சித்தர்கள் 18 சித்தர்கள்
அந்த பாடல்கள் எல்லாமே நான் வந்து ஓரளவுக்கு கேட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து 18 சித்தர்களும் சேர்ந்து சொல்கிறத இந்த நூலில் அப்படியே கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த 74ல் வந்து இந்த மாதிரி பார்த்தோம். ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேனே அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து 82வது பாடலில் ஞான தலைவிதன் நந்தி நகர்புக்கு. ஸோ நந்தி நகர்புக்கு புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து உள்ளதான் வந்து நம்ம வந்து இந்த இது இப்போ சிவலோகத்துக்குள்ளே இருக்கிறது தான் இது எல்லாமே. இந்த அண்ட சராசரமே சிவலோகத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். கண்ணன் வாயை திறந்து அப்படியே வந்து இந்த யூனிவர்ஸே வந்து தெரிகிற மாதிரியெல்லாம் நம்ம வந்து புராணங்களில் பார்த்து கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் இதுவும் நம்மளும் அந்த மாதிரி பார்க்கலாம். அவர் அதுதான் சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து எல்லாமே போய் வச்சு செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீ இந்த மாதிரிலாம் இருந்த அப்படின்னா நான் என்ன பலனை பெற்றேனோ அந்த பலனை நீயும் பெறுவார் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார். நம்ம தினமும் படித்தாலே போதும். நம்ம மனிதனாக இருக்கிறோம், தினமும் படித்தாலே போதும். ஸோ அந்த 84 ஞான தலைவிதன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில் 9 கோடி யுகம் தனுள். 9 கோடி யுகம் இருக்குது அப்படின்ட்டு பதிவு பண்ணுறார். 9 கோடி யுகம் தனுள் ஞானப்பாலாட்டி நாதனை அர்ச்சித்து நானும் இருந்தேன் நற்போதியின் கீழே. இந்த நற்போதி அப்படின்னால விந்து நாதம்ங்க. ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய அண்ட சராசரத்தில் எங்கெல்லாம் உயிர் உண்டாகுதோ அங்கெல்லாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதுதான் அருள் பெருஞ்சோதி. அதுக்கு அளவே இல்லை. அடிமுடி காண்பார் அப்படின்ற அந்த பாட்டல் இருக்குல்ல, அயன்மால் அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே அப்படின்ட்டு பாடல் அதுவும் பதிவு பண்ணுறார். அந்த மாதிரி இந்த யுகம் அவ்வளோ நீண்ட யுகம். ஸோ இதில் வந்து யார் கூட கூடுவேன் அப்படின்னா அவருக்கு தெளிவாக சொல்கிறார். 2636 2636 2636 அறிவுடையான் அரு மாமறையுள்ளே, அந்த மாதிரி உள்ளே போயிட்டுருக்கு. அந்த மாமறை உள்ளே செறிவுடையான் மிகு தேவர்க்கும் தேவன் பொறியுடையான். நம்ம இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இறைவனை பற்றி சிந்தரிக்கக்கூடிய வந்து அறிவு வந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்களே வந்து குறியறிவிப்பான் குருபரன். நான் தான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து குறியறிவிப்பாங்க அப்படின்றது பாடல்கள் இருக்குது, பதிவு பண்ணியிருக்கிறோம். இதில் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொறியுடையான் செருடையான் மிகும் தேவர்க்கும் தேகம் பொறியுடையான் புலன் 5 கடந்த குறியுடையானோடு கூடுவன் யானே அப்படிங்கிறார். ஸோ அந்த ஊனினை நீக்கி உணர வல்லார்க்கன்றி அப்படின்னா அந்த ஊனை வந்து மெய்த்தவத்தில் வந்து நம்ம வந்து மறந்துட்டோம், இந்த உடம்பை மறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த உடம்பு வந்து உயிராகி ஆன்மா, அதான் உருவம் அருவுருவம். ஸோ அந்த அருவுருவம் அந்த ஸ்டேஜுக்கு போயாச்சு அப்படின்னா அவங்களோட நான் வந்துடுவேன் அப்படிங்கிறார். புரிஞ்சுக்கோங்க, அவங்கள கூட இருப்பேன் அப்படிங்கிறார். அதான் வந்து இந்த 2236வது பாடல். இந்த மாதிரி குறி இருந்தாலே போதும். மெய்த்தவன் செய்து இந்த மாதிரி நம்ம வந்து குறியோட ஒரு இருந்தாலே போதும், நான் வந்துடுவேன் கூடுவேன் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு பாடலில் வந்து 543 548 548 அதுலேயும் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னை நோக்கி வேகமாக ஓடி வந்த அப்படின்னா நான் அவங்க கூட வந்துடுவேன் அப்படிங்கிறார். வேகமாக ஓடி வந்த அப்படின்னா இது வந்து தலைப்பு போட்டிருக்காங்க பெரியாரை துணை கேடல் அப்படின்ட்டு. பட்டு ஓடவல்லாரோடு நடாவுவன் பாடவல்லார் ஒளி பார்மிசை வாழ்குவன் தேடவல்லார்க்கு அருள் தேவர் பிரானோடும் கூடவல்லார் அடி கூடுவன் நானே அப்படிங்கிறார். 543 அது வந்து ரொம்ப பெரிய வந்து இதுங்க. 548 வந்து அதே தான். அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லான் பிறவி சுழி நீந்தும். பிறவி சுழி புரிஞ்சுக்கோங்க. இந்த பிறந்து இருந்த இந்த உடல் வேற உயிர், இந்த உயிர் வந்து வேற, இந்த அருவமும் வேற ஒரு உருவத்தை தேடி போகக்கூடியது தான் பிறவிச்சுழி. அந்த மாதிரி பெருமை வல்லான் பிறவிச்சுழி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்து ஊழி இருக்கும் திருமை வல்லோரோடு சேர்ந்து நான். இந்த மாதிரி ஊழி அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி இங்கே வந்து ஊழின்னா நம்ம பூமி, நம்ம மனிதனுக்கு புரிஞ்சுக்கோங்க. இது 7 ஊழி, நல்லூழி 5 இருக்குது. 5 இதில் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய ஊழி இருக்குது. இந்த மாதிரி ஸோ இங்கே பூமியிலேருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறதுனால இந்த ஊழி அப்படின்னா பூமியில் இருக்கிற நம்ம கூட திருமை வல்லோரோடு சேர்ந்தனன் யானே அப்படிங்கிறார். ஸோ ரொம்ப வந்து நம்ம தான் வந்து இருக்க வேண்டியது. ரொம்ப இது அருள் அப்படின்னாலே வந்து அறமும் தவமும் தான் அருள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாடல்கள் இருக்குது, பதிவு பண்ணியிருக்கிறோம். பட் மீண்டும் வந்து நான் வந்து சொல்கிறது தான் ரொம்ப ஷார்ட்டாக வந்து
கொஞ்சம் சொன்னோம் அப்படின்னா திருமந்திரம் படிக்கிறதுக்காக வேண்டி எல்லாருக்கும் வந்து ஒரு 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 ஆசையை தூண்டுற மாதிரி தான் இது. நம்ம வந்து 12 வருஷம் வந்து கடுமையாக வாழணுங்க, நல்லா வாழணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு புலன்கள் போக 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 நம்ம வந்து அதை உணரலாம். ஸோ இதே சேம் எப்பொருள் யாரோ கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி நண்பர்களே.